கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பல நாள் கழித்து தேவன் தந்த இந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டேடிக்கும் இயேசு நாமத்துக்கும் நன்றி. இன்றைய நாளில் தேவன் கொடுத்த செய்தியின் தலைப்பு விசுவாசத்தை காத்துக்கொள். கீப் தி ஃபெய்த். விசுவாசத்தை காத்துக்கொள். வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 30 to 32 வசனங்கள். Acts chapter 7 verse 30 to 32. நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜீவாலயிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, நீ கிருபையாய் கொடுத்த அந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவியானவரை, நான் அல்ல கர்த்தாவை, நீர் முழுவதுமாக ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீங்க மாத்திரம் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த எல்லா சுயங்களும் சாம்பலாய் போகட்டும் ராஜா. நீர் பேசுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை காத்துக்கொள். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் தாட்லேயும் நம்ம விசுவாசத்தை குறித்து தான் பார்த்தோம். அது எனக்கு எதிர்பார்க்கல. கர்த்தர் மம்மியை கொண்டும் பேசியிருக்கிறாரு. விசுவாசத்தை காத்துக்கொள். நம்ம என்னதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாலும் நமக்கென்று இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட பேர் விசுவாசி, பிலீவர். நம்ம பிலீவர் அன்பிலீவர் அப்படின்னு தான் சொல்லி நம்ம குறிப்பிடுறது உண்டு. ஸோ இந்த விசுவாசம் தேவன். இந்த விசுவாசியை தேவனோடு இணைக்கிற ஒரு கருவி தான் இந்த விசுவாசம். நம்ம வேத வசனத்தில் நம்ம பலரை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல நம்மளுடைய ஆவிக்குரிய ஆதி நிலை தகப்பனாகி ஆபிரகாமை குறித்து இன்னமும் பேசி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னாக்க அவர் அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு அதில் நிலைத்திருந்தபடியினால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ விசுவாசத்தை குறித்து நம்ம எப்படி அதை காத்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தில் அநேகரை குறித்து தேவன் பரிசுத்தவான்களை குறித்து தேவன் இதில் பேசி கொண்டு இருக்கிறார். அதில் மோசையை கொண்டு சொல்கிறார். மோசைக்கு இந்த இடத்துல தேவன் முச்செடி எரிகிற முச்செடியின் நடுவில் தேவன் மோசைக்கு தரிசனமாகிறார். இந்த அக்கினி ஜலம் இது ரெண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரானது தான். ஆனால் இந்த அக்கினி ஜலத்தை குறித்து தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நீ மூழ்காது இருப்பாய் என்று போராட்டத்தை குறித்தும் அக்கினி ஜலம் என்று தான் சொல்லுகிறார். அதே அக்கினி ஜலத்தினால்தான் ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து நடத்துகிறார். ஸோ அந்த அக்கினி ஜலம் அதை குறித்து தேவன் நம்ம விசுவாசத்தை எப்படி கணம் பண்ணியிருக்கிறார், விசுவாசத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24 to 25 வசனங்கள். எக்ஸோடஸ் chapter 2 verse 24 and 25. தேவன் அவர்கள் பெருமொச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 1 வருடம் 2 வருடம் அல்ல 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. பார்வோன் ராஜாவு கீழே பல போராட்டங்கள் பல பாடுகள் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில தேவன் அந்த இடத்துல ஜனங்களை நடத்தினாரு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கு செய்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தேவனை நோக்கி கதறினார்கள். தேவன் அவங்களுடைய கூக்குரலை கேட்டு மனம் இறங்கினார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது.
அதுக்கடுத்தது அவங்களை வழி நடத்துறதுக்காக, அந்த சிறையிருப்பிலிருந்து அவங்களை விடுவிப்பதற்காக தேவன் மோசே என்கிற ஒரு ஆசாரியனை, ஒரு தீர்க்கதரிசியை அந்த இடத்துல கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மோசே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் தேவனை விட்டு பின்வாங்கி போனவன், ஒரு கொலைக்காரன், தேவனுக்கு விரோதமா இருந்தவன் தான். அவன் கொலை செய்தது தெரிந்த பிறகு அவன் அந்த மீதியாம் தேசத்துல ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். ஸோ ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறப்ப ஒரு டைம் வனாந்தரத்து வழியா போகும்பொழுது தேவன் அங்க ஒரு முச்செடியின் மத்தியில, ஒரு எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியின் மத்தியில தேவன் பேசுகிறார். மோசே நினைத்திருப்பார், ஆண்டவரே நானே கொலை செய்துட்டு வந்திருக்கேன், இங்க என் மாமனார் நாடு மேய்த்துட்டு இருக்கிறேன், நான் இப்ப ஏற்கனவே நான் வனாந்தரத்துல தான் போயிட்டு இருக்கேன், இதுல இந்த முச்செடி வேற ஆண்டவரே, இதுல முச்செடி வேற எரிந்துகிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கறான். அது போலதான் நம்மளுடைய லட்சியங்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள் எல்லாமே இந்த மாதிரி எரிந்து கொண்டு இருக்கிற முச்செடி போலதான் நமக்கு காட்சி அளித்தாலும், மோசே அந்த முச்செடியின் மத்தியில தேவனை தேடினபடியால் அந்த முச்செடியிலிருந்து ஒரு குரல் அவனுக்கு கேட்டது, மோசே மோசே என்று. ஸோ நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்புறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் அக்கினி போல எரிந்து சாம்பலாய் போகிற நிலைமையிலையும் தேவன் அந்த கடைசி நிலைமையில மோசேவை அழைத்தது போலதான் இன்றைய நாள்ல தேவன் மகனே மகளே என்று நம்ம ஒவ்வொருத்தங்களையும் அழைக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா இந்த 430 வருடங்கள் அந்த ஜனங்கள் அடிமைகளா இருந்த பொழுதும் அவன் நம்பிக்கையை விட்டு விடாதபடிக்கு தேவனிடத்துல உள்ள நம்பிக்கை நிமித்தமாக கூக்குரல் இட்டார்கள். தேவன் அவங்க சத்தத்தை கேட்டு இறங்கி வந்தார். அதற்காகத்தான் தேவனை மோசே இந்த இடத்துல தேவன் உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வனாந்தரமா இருந்தாலும், அது முச்செடியா இருந்தாலும், அந்த இடத்துல தேவன் மோசேக்கு பேசி தரிசனமாயி பல காரியங்களை பேசுறாரு. அதுக்கப்புறம் மோசே சொல்றாரு, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை, இதுக்கு எப்படி நான் வருவேன், நான் போய் எப்படி ராஜாவோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி மோசே பேசுறாரு. மோசே தேவன் நம்மளை உருவாக்கும் பொழுது சாதாரண சக மனிதர்கள் கூட நம்ம போராட வைக்க மாட்டாரு. நம்மளை எப்போதுமே உயர்ந்த ஸ்தானத்துல உள்ள, உலகத்து காரியமாக உயர்ந்த ஸ்தானத்துல உள்ள அதிகாரிகளோடும் மந்திரிகளோடும் மன்னர்களோடும் தான் நமக்கு போராட்டமே இருக்கும். ஸோ மோசேக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் யாருன்னே தெரியாத, தேவனே அறியாதவர் தான். ஆனால் அவருக்கே இவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுக்கும் பொழுது நம்ம அறிந்து தேவனை விசுவாசித்து அவர் அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று இருக்கும்பொழுது தேவன் சாதாரண மனிதர்களோட நம்மளை போராட விட்டுருவாரா? நமக்கும் சாத்தானின் சேனைகளோட நமக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு. அவனுடைய சகல துரைத்தன அதிகாரங்களோடும் போராட்டம் உண்டு. தேவன் அந்த போராட்டங்களை அனுமதிக்கும் பொழுது நம்ம தேவனோடு உள்ள உறவுல விசுவாசத்துல நம்ம எப்படி நிலைத்து நிற்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல பல காரணங்கள் சொல்றாரு. ஆண்டவரே இதை நான் எப்படி போய் பண்ணுவேன், அவர் பெரிய ராஜாவாச்சே, அவன் பெரிய மந்திரி ஆச்சே, நான் எப்படி போய் பேசுவேன், நாங்க என்ன ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கல, நான் எப்படி ஆண்டவரே அங்க போய் நான் நின்று பேச முடியும், எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை ஆண்டவரே, எனக்கு என்ன அபிஷேகம் இல்லை, ஆவியின் வரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை அழைத்த தேவன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அவரை கொண்டு அந்த விசுவாசத்துல நம்ம பற்றி கொண்டு போனோம் அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய சேனையானாலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அப்படியாக இந்த 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை மீட்பதற்காக தேவன் திரும்ப எகிப்துக்கு கொண்டு போகிறார். தேவன் உங்களை ஆடுகளை ஓநாய்க்குள் அனுப்புவது போலதான் அனுப்புவேன் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது போல இந்த உலகத்தில உபத்திரவத்தின் மத்தியில தான் தேவன் நம்மளை அனுப்புவார். ஆனா அந்த இடத்துல நம்ம ஜெயம் எடுக்கணும். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர் கூட சமாதானம் பண்ணாததால ஒரு பலனும் கிடையாது. நம்ம உலகத்துல உபத்திரம் உண்டு அப்படிங்கிறப்ப தேவன் அந்த உபத்திரவத்தை பார்க்கணும்னாக்க சமாதானமான இடத்துல நம்ம நடத்த மாட்டார். அந்த உபத்திரவமான இடத்துல, போராட்டமான இடத்துல தான் தேவன் நம்மளை நடத்துவார். ஸோ அப்படியாக மோசே அந்த எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அவரை கொண்டு பல அற்புதங்களை தேவன் அந்த இடத்துல செய்தார். அவருக்கு துணையாக ஆரோனையும் தேவன் அங்க முன்குறித்து, மோசையும் ஆரோனையும் தேவன் அந்த எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் பல அடையாளங்கள் அற்புதங்களை செய்து அந்த எகிப்தில் உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். ஸோ அது போலத்தான் நம்ம பல பாடுகள் பல போராட்டங்கள் மத்தியில இருந்தாலும் தேவன் நம்மை மீட்டு கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம வரணும். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க. கானானை நோக்கி போகும் பொழுது ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பெரிய செங்கடல். ஸோ நமக்கு போராட்டங்கள் வரும். போராட்டங்கள் ஒரு சாதாரண போராட்டமா இருக்காது. போல செங்கடலை போல ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அவரை நடத்துகிற மோசே தேவனை
தேவன் சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் அவர் பேசியிருக்கலாம், ஆண்டவரே இது என்ன இப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஆனா அவர் அங்க யுத்தத்துல குதிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. தேவனை மாத்திரம் முன்குறித்து வைத்தால், தேவன் அவருக்கு வாக்கு கொடுத்தால், மோசே நீ கோலையை நீட்டு அப்படின்னு சொன்னார். நீட்டினால் செங்கடல் இரண்டாக பிரிந்தது. ஜனங்கள் எல்லாரும் செங்கடலை கடந்து போவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஸோ அது போலதான் தேவன் குறித்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டோம் அப்படின்னாக்க, அது செங்கடலாக இருந்தாலும் அதை தேவன் ஈஸியாக பிரிப்பதற்கு, அதை கடப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அடுத்தது ஜனங்கள் எல்லாரும் நடத்தி கொண்டு போகிறார். வனாந்தரத்துல தான் நடத்துறார். தேவன் வந்து பசுமையான இடத்துலயோ இல்லை செழிப்பான இடத்துலயோ ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். வனாந்தரமான இடத்துல தான் நடத்துறார் தேவன். அது போலதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கர்த்தராகிய இயேசுவை நம்ம பிடித்து கொண்டோம் அப்படின்னாக்கா, அவர் வருகை வரைக்கும் நமக்கு எல்லாமே வனாந்தரமா தான் இருக்கும். அந்த வனாந்தரத்துல அவரை பிடித்து கொண்டோம் அப்படின்னாக்க, பகலில மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் எல்லாமே நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. சோ தேவனை நம்ம பிடித்து கொள்ளணும். அவருக்குள்ள அந்த விசுவாசத்துல நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னாக்க, நமக்கு அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் எல்லாமே வந்து நமக்கு எதிராக எழும்புகிற அந்த அக்னி மேகம் எல்லாமே நமக்கு ஆறுதலாக, நமக்கு சமாதானமாக போகும். ஸோ அதை நம்ம பிடித்து கொண்டு வளரணும். பிடித்து கொண்டு வந்தோடனே ஒரு கட்டத்துல மோசே வந்து ஆரோனை வைத்து விட்டு ஜனங்கள் வந்து பல காரியங்களை வந்து தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த 430 வருஷம் போராட்டத்துல இருந்தாங்க. ஆனா அப்ப கூட ஜனங்கள் வந்து தேவனை முறுமுறுத்ததான் நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த வனாந்தரத்துல போகும்பொழுது பல சூழ்நிலைகள்ல ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, தேவனை மறுதளிச்சு மோசேவை முறுமுறுத்து தான் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல 10 வாதைகளை தேவன் அனுமதித்தார். பல எகிப்து ஜனங்களை தேவன் வந்து அந்த இடத்துல மடங்கடித்தார். ஆனா அப்போ கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையுமே பார்த்துமே தேவனோடு உள்ள ஒரு அந்த விசுவாசத்துல இன்னும் பலப்படாம, ஒரு சின்ன சாப்பாடு இல்லாததுக்கு, செங்கடல் இருந்ததுக்கு, போராட்டங்களுக்காக தேவனை முறுமுறுத்து மோசையை மறுதளித்து, இவன் நம்மளை எப்படி நடத்த போறான், இவன் ஒண்ணுமே இல்லையே, இவன் எப்படி நம்மளை நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போக போறான் அப்படின்ட்டு பல இடங்கள்ல வந்து தேவனை கோபம் ஊட்டினதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது போல அந்த வனாந்தரத்துல போய் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் பார்த்தார், மோசே நீங்க வா, நீ வந்து இவங்க இப்படிதான் உனக்கு டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, நீ வா சீனாய் மலைக்கு ஏறி வா, நான் உன்னை பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி மோசேவே தேவன் வந்து சீனாய் மலைக்கு கொண்டு போனார். ஆனா மோசேக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வந்து ஆரோன் இருக்கிறான், ஜனங்களை நடத்துவான், ஜனங்களை பாதுகாத்து கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்து கொண்டு மோசே வந்து சீனாய் மலைக்கு ஏறி போனான். அங்க புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சமூகத்துல இருந்தது. யாருக்காக? மோசேக்காக கிடையாது, அந்த ஜனங்களுக்காக. தேவன் இந்த ஜனங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரு, தேவன் இந்த ஜனங்களை அடுத்தது எப்படி பலப்படுத்த போறார், அடுத்தது எங்க கொண்டு போக போறார் அப்படிங்கிற திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக மோசே வந்து சீனாய் மலைக்கு போனாரு. ஆனா சீனாய் மலைக்கு போய் இருக்கும் பொழுது இங்க அவர் நம்பி விட்டுட்டு போன ஆரோன் பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த ஜனங்களோட பேச்சை கேட்டுட்டு அந்த ஜனங்களுடைய மீறுதல் நிமித்தமாக ஒரு கன்றுக்குட்டியை தேடி போக ஆரம்பிச்சுட்டான். ஸோ இதுதான் நடந்தது. அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அழைத்த அழைப்புல நம்ம நிலைத்து இருந்து, தேவன் நமக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம தனியா தான் போராட விடுவார். ஏன்னா இமை பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்றாருனாக்க கைவிடுகிற காலம் வரும். எல்லாவற்றிலையுமே தேவன் வந்து நம்மளை நடத்துவார், அவர் கூட இருப்பார். ஆனாலும் இமை பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்றது போல நம்ம மோசே இருந்தாலும் இல்லாட்டியும் ஆரோன் என்ன பண்ணிருக்கோம்னாக்க, அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நிலைத்து இருந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஜனங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க முறுமுறுக்கிறாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்கன்ட்டு அந்த கன்றுக்குட்டியை தேடி போயிட்டான். மோசே வந்து பார்த்தான். மோசே வந்து மிகுந்த சாந்த குணமுள்ளவன் நம்ம வேதத்துல வாசிக்கணும். ஆனா அந்த மோசையே கோபமாகிற அளவுக்கான காரியம்தான் அந்த ஜனங்கள் எல்லாருமே செய்து கொண்டு இருந்தாங்க. நம்பி போன ஆரோனே நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இடத்துல காரியங்கள் நடந்தது. ஸோ நமக்கு கர்த்தருக்குள்ள அந்த அழைப்புல நம்ம நிலைத்து இருந்தா, அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டோம் அப்படின்னாக்கா, மோசே நம்ம கூட இருந்தாலும் இல்லாட்டையும் தேவனுடைய நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாது, அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்பட்டு நின்னோம் அப்படின்னாக்க நிச்சயமாக தேவன் ஒவ்வொருத்தவங்களையும் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம போகிற பார்த்து வனாந்தரம் தான், பாடுகள் வரும், சோர்வுகள் வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்ம கானான் தேசத்தை பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு அந்த அக்கினியில மோசையோடு பேசின தேவன் இதனால நிச்சயமாக நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டு நம்ம கடந்து போவோம். அடுத்தது அக்கினி மூலியமாக மோசே வந்து தேவன் வந்து மோசே மூலியமாக பேசி பலப்படுத்திட்டார். அடுத்தது தண்ணீரை கொண்டு தேவன் எப்படி அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 47வது அதிகாரம் 47
எசேக்கியேல் 47 3-5 வரை. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் ஆழ்ந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் என்னை அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியுமாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. ஆமென். இந்த இடத்துல புருஷன் எசேக்கியேல் அவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பது நிமித்தமாக நான் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக புருஷனானவன் எசேக்கியேலை கரம் பிடித்து கொண்டார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனை பிடித்து கொள்ளணும், நம்மளுடைய முயற்சியினால் அவர் பிடித்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம நிலைமைகள் எல்லாமே நமக்கு தெரியும். தேவனுக்கு அதை காட்டி நமக்கு தெரியும். இதுக்கு சரியானவன், இது உனக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை குறித்து தேவனுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நம்மளை அழைத்தவர் அவர் தான், நம்மளை முன்குறித்தவர் அவர் தான். அப்படிங்கிறப்ப அவர் நம்ம கரத்தை பிடித்து கொள்வதற்கு நம்ம விட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவன்கிட்ட விட்டு ஆண்டவரை நீங்க என்னை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக தேவன் நம்மளை நடத்துவார். இந்த இடத்துல அப்படிதான் அந்த புருஷன் எசேக்கியேலோட கையை பிடித்து கொண்டு நீ வா மகனே, உன்னை நான் இந்த பரலோகத்தின் பாதையில் உன்னை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேலோட கையை பிடித்து ஃபர்ஸ்ட் வைக்கிறதே அவர் சமாதானமான இடத்துல வைக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு கணுங்கால் அளவு உள்ள நீர்ல தான் வைத்தாரு. ஸோ நமக்கு போராட்டங்கள் எல்லாமே நம்ம தேவன் நம்மளை உருவாக்குவது எல்லாமே உபத்திரவத்தின் பாதையிலையும் போராட்டத்தின் பாதையிலையும் தான். அப்பதான் நம்ம தேவனோடு உள்ள உறவுல நம்ம நெருங்க முடியும், தேவனோடு உள்ள அன்புல நம்ம பலப்பட முடியும். அப்படியாக அந்த புருஷன் ஃபர்ஸ்ட் கணுக்கால் அளவு கொண்டு போறாரு. அதுக்கடுத்து முழங்கால் அளவு கொண்டு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே கணுக்கால்ல இருந்து இப்போ முழங்கால் வந்துடுச்சு அப்படின்ட்டு போறாரு. இன்னும் 1000 முழம் கொண்டு போய் இடுப்பின் அளவு போயிடுச்சு. இடுப்பின் அளவு போனோடனே தேவன் அவன் கரத்தை இன்னும் பிடித்து கொண்டு தான் இருக்கிறான். அவன் தேவனுடைய கரத்தை விடும்படியான காரியம் எதுவுமே செய்யல. என்ன ஆண்டவரே இடுப்பின் அளவு வந்துடுச்சு, நான் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு போதும், இந்த இடுப்பின் அளவே போதும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கலாம். ஆனாலும் அவன் அந்த இடத்துல கேட்காதபடிக்கு தேவன் இருக்கிறார் என் கூட, அவரு என்னுடைய கரத்தை பிடித்து இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் அந்த இடுப்பின் அளவு போனான். அந்த இடுப்பின் அளவின் தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் சொல்லியிருப்பாரு, மகனே நீ கணுக்கால் முழங்கால் இடுப்பின் அளவு எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்ட, இப்போ நான் நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போக போறேன் அப்படின்ட்டு நீச்சல் ஆழத்துக்கு போகும் பொழுது தேவன் அவனுடைய கரத்தை விட்டு நீ மீண்டுமாக நீ போராடு, நான் பார்க்கறேன், நீ யுத்தம் செய்ய நான் அவனை பார்க்கறேன், நீ ஜெயம் எடுக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை முழங்கால் அளவுக்கு அவன் நீச்சல் ஆழத்துக்கு அபிஷேகித்து நீ நீந்தும்படியாக தேவன் அந்த இடத்துல கிருபை செய்தார். இதற்கு காரணம் அவன் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு தேவன் என்னோடு இருக்கிறார், எல்லாத்தையும் நடத்துவார், தேவனோடு இருக்கிற எல்லாத்தையும் காத்துக் கொள்வார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு ஆழமா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு போராட்டமா இருந்தாலும் சரி, யாரை என்ன சொன்னாலும் சரி, நான் நீச்சல் ஆழத்துக்கு நீந்துவேன், தேவனோடு உள்ள உறவுல இன்னும் பலப்படுவேன், தேவனோடு உள்ள அபிஷேகத்துல இன்னும் நான் வளருவேன் அப்படின்னு பிடித்து கொண்டு அவன் அந்த நீச்சல் ஆழத்துக்கு போனதுனாலதான் தேவன் அவனை இன்னும் கடக்க செய்யறதுதான் மகன் அவன் நடத்துகிற பாதை அப்படின்ட்டு நமக்கு ஒரு உதாரணமாக தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஸோ நம்மளுடைய விசுவாசம் அப்படிதான். கணுக்கால் அளவு முழங்கால் அளவு நம்ம பாடுகள் வர வர நம்ம விசுவாசம் அதிகமாயிட்டே போகணும். எவ்வளவுதான் சோர்வுகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நம்மளுடைய விசுவாசம் குன்றி போகாத அளவுக்கு நம்ம தேவனோடு உள்ள உறவுல நிலைத்து இருந்தோம் அப்படின்னாக்க, அந்த விசுவாசத்துல காத்து கொண்டோம் அப்படின்னாக்க, அது எந்த அளவுக்கு ஆழமா இருந்தாலும், அது நம்ம மூழ்கி போகிற அளவுக்கு ஆழமா இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் நம்மளை தலை நிமிர செய்வதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இப்படியாக அந்த தண்ணீரை கொண்டு நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போய் தேவன் எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுத்தார். திரும்பி நம்ம அக்கினிக்கு வருவோம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14-18 வரை உள்ள வசனங்கள். Daniel chapter 3 verse 16 to 18. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும்
ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து அனனியா சிரியா மிஷாவேல் அவங்களை வந்து அந்த நேபுகாத் நேச்சர் வந்து அந்த அக்கினியில போடும் பொழுது தேவன் வந்து அவங்களை எப்படி விடுவித்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் நினைத்து இருப்போம், தேவன் தான் அந்த இடத்துல வந்து அவங்களை விடுவித்தார், தேவன் அவங்க கூட இருந்ததுனால தான் விடுவித்தார் அப்படின்ட்டு. ஆனா இந்த அக்கினியில விடுவிப்பதற்கான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து 3வது அதிகாரம் 18வது வசனத்துல அவங்க வந்து சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஸோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது போல இந்த இடத்துல அவங்க விசுவாசித்து தான் அது சொன்னாங்க, அக்கினியில போட போறாங்க அப்படின்னு தெரிந்தும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை விடுவிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவர் ஆராதிப்போம் என்கிற அந்த விசுவாச வார்த்தை அறிக்கையிட்டது நிமித்தமாக, அந்த போராட்டத்துக்கு போவது நிமித்தமாக அவங்க இந்த வார்த்தையை சொல்லி தேவனிடத்துல இருந்து அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துற நிமித்தமாக ராஜா வந்து அவர் அக்கினியில போட்ட பொழுதும் தேவன் அவங்களை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்மளும் பல காரியங்களை தேவனத்தை வைத்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இதைப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. தேவன் வந்து அதுக்கு ஒரு சில நாட்கள் எடுத்துக்குவார், நம்மளுடைய ஜபங்களை கேட்கிற தேவன். ஆனால் நமக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யணும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது போல நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டாதான் நம்ம தேவனை விசுவாசிக்கணும்னு கிடையாது, கேட்கப்படாட்டியும் விசுவாசிக்கணும். ஏன்னா ஆபிரகாம் வந்து அத்தனை வருட காலம் தேவன் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பிக்கொண்டுதான், ஒரு முகாந்தரமே இல்லாதபடிக்கு எல்லாருமே எதிர்த்தாங்க, ஆனாலும் எனக்கு வாக்கு பண்ணின தேவன் மாறிடார் என்று சொல்லி அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நடந்தான். அது போல நம்ம ஜெபிக்கிற தேவன் நம்ம ஜெபத்தை கேட்பார். அப்படி கேட்கலனாலும் நம்ம அவர் ஆராதிப்போம், நம்மளை விசுவாசிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியான பற்றுறுதி நம்ம கொண்டு இருந்தோம் அப்படின்னாக்க, அது அக்கினியை போல போராட்டங்கள் வந்தாலும் அந்த இடத்துல தேவன் வந்து நமக்கு விடுவிப்பதற்கு நல்லவராய் இருக்கிறார். இவங்க வந்து தேவனை, இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல் எல்லாமே தேவனை வந்து ஒரு அடிமையா போனவங்க தான். ஆனா அந்த இடத்துல தேவனை தேடினாங்க. தேவனை தேடின போது பல ஜனங்கள் வந்து நேபுகாத்நேச்சார் வந்து சொன்னாங்க, பாருங்க உங்களை வணங்காம வேற ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போகாம இந்த சர்ச்சுக்கு போயிட்டுங்க, அந்த சர்ச்சில் என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பலர் நம்மளை பேசுகிறத நம்ம கேட்க முடியும். இந்த இடத்துல ஜனங்கள் அந்த பொதுச்சில எல்லாமே வந்து வணங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 3 பேர் மாத்திரம் வணங்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ராஜாவுக்கே எதிர்த்து நின்னாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க, ராஜாவுக்கே எதிர்த்து நிக்கிறான், இவன் வீட்டுல எல்லாம் சொல்லாம சர்ச்சுக்கு வரான், இவன் என்ன விசுவாசத்தை கொண்டு இருக்கான், நம்ம தரிசனம் என்ன, இவனோட தரிசனம் என்ன அப்படின்ட்டு பலர் நம்மளை வந்து பேசுகிறத நம்ம கேட்க முடியும். இந்த தரிசனத்தை வைத்து என்ன செய்ய போறாங்க, 3 பேர் தான், இந்த ராஜா எடுத்து உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகிற பலர் வந்து பேசியிருப்பாங்க. ஆனாலும் ராஜா வந்து அந்த 3 பேர்த்த அக்கினியில போடும் பொழுது அவ்வளவுதான், இவனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அக்கினியில சாம்பலா போயிடுவான், இவன் தரிசனம் அவ்வளவுதான், ஊழி இங்க ஒரு போராட்டம் வந்துடுச்சு, இவன் அக்கினியில நடந்துகிட்டு இருக்கான், அவ்வளவுதான், இவனோட தரிசனம் எல்லாமே அழிந்துன்னு பலர் பேசி இருக்கலாம். ஆனா அந்த 3 பேர் அக்கினியின் மத்தியில இருக்கும் பொழுது, அந்த உபத்திரவத்தின் மத்தியில இருக்கும் பொழுது, அந்த தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த அக்கினியில உலாவும் பொழுது அங்க 3 பேருக்கு மத்தியில இன்னொருத்தர் உலாவி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தேவன் வந்து நம்ம ஆசீர்வாதத்துல மாத்திரம் பங்கு உள்ளவர் கிடையாது. நம்ம அக்கினியில போனா அந்த அக்கினியிலையும் தேவன் இருப்பார், நம்ம தண்ணியில போனா தண்ணியிலையும் தேவன் இருப்பார். ஸோ எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை அழைத்த தேவன் நிச்சயமாக நம்மளை கைவிடுவதே கிடையாது. ஸோ அந்த விசுவாசத்தை நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னாக்க எந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஸோ அந்த அழைப்பையும் அந்த தரிசனத்தையும் அந்த விசுவாசத்தை நம்ம பிடித்து கொண்டு நம்ம முன்னேறி போகும் பொழுது நிச்சயமாக நம்ம ஜீவ பாதையை கண்டடைய முடியும், நிச்சயமாக அந்த கானான் தேசத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். ஸோ அப்படியாக அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்வோம். அடுத்ததாக திரும்பி ஜலம், தண்ணீரை கொண்டு தேவன் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மத்தேயு 14வது அதிகாரம் 26வது வசனம். Matthew chapter 14 verse 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா. இங்க பேதுருவை குறித்து நம்ம பார்க்க முடியும். பேதுரு என்பதற்கு கற்பாறை என்று பொருள். அதனால்தான் தேவன் வந்து இந்த கற்பாறை மீது என் வீட்டை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம பேதுருவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேதுரு
இயேசுவோட சீசன் தான், இயேசுவோட எல்லாமே கூட இருந்தவர் தான், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவர் தான். ஆனாலும் அந்த அற்புதத்தை தாண்டி, அந்த போராட்டத்தை தாண்டி இங்க வரும் பொழுது அந்த போராட்டத்துல இயேசு கடந்து வர்றாரு. ஆனா இவன் பார்த்துட்டு ஐயோ ஆவேசம், என்ன அவர் இப்படி வராரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றது நம்மளால பார்க்க முடியும். அது பயத்தினால் அலறி. ஸோ அது போல நம்ம இவ்வளவு நாள் போராட்டத்தை கடந்து வந்திருப்போம். ஆனா இப்போ கொஞ்சம் அதிகமா போராட்டம் வரும் பொழுது, கொஞ்சம் அதிகமா வரும்போது ஐயோ ஆவேசம் என்ன இப்படி ஆயிடுச்சே, இவ்வளவு போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அந்த நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்படியாக அவன் இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, உடனே அவன் நான் தான், திடன் கொள்ளுங்கள், உங்களை நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பலப்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்தது 28வது வசனத்துல பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஸோ அந்த திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் பலப்படுத்திட்டாரு. உடனே பேதுரு என்ன பண்றாரு, நம்மள தேவன் சொல்லிட்டாரு, இன்னும் அவர்கிட்ட போகணும், இன்னும் அவர்கிட்ட அந்த பலனை வாங்கிக்கொள்ளணும் என்று அந்த இடத்துல பேதுரு இயேசுவை நோக்கி கூப்பிடுறாரு. போராட்டம் தான், கடல் பெருங்காற்று அலைகள் வீசினது தான், அவன் பயந்தது உண்மைதான், ஆவேசம்னு சொன்னது உண்மைதான். ஆனா தேவன் அந்த இடத்துல பயப்படாதீங்கன்னு சொன்னோன்னு, ஆண்டவரே நீரையானா இன்னும் நான் உங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றத பார்க்க ஆண்டவர் உடனே நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. வானோடனே அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரல. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னாக்க எசேக்கியேல இடுப்பின் அளவு வரைக்கும் தேவன் கைப்பிடித்து கூப்பிட்டு போனார். ஆனா இங்க நீ வா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர நின்று அவனை வர வைப்பதற்கு தேவன் இந்த இடத்துல கட்டளையிட்டார். உடனே அவன் வந்துகிட்டு இருந்தான். வந்தோடனே திரும்பி போராட்டோடனே மூழ்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே கர்த்தர் சொல்ற, அல்ப விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்ட்டு அவன் விசுவாசம் அந்த இடத்துல லைட்டா தடுமாறினோடனே அல்ப விசுவாசியே அப்படின்னு தான் சொல்றாரு. பேதுருவேன்னு சொல்ல, அல்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லி பேதுருவை கூப்பிடுறாரு. ஸோ சொன்னவனே தேவன் அந்த கடல் அலைகள் எல்லாம் அமர்ந்து தேவனிடத்துல பேதுரு நெருங்கிட்டாரு. அதுக்கு பின்பதாக அது தொடர்ந்து வருகிற வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த 35, 36வது வசனம். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிடியாளிகள் எல்லாம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. ஸோ போராட்டங்கள் வந்தது, பெரும் கூட்ட ஜனங்கள் இங்க இருந்தாங்க. பல வியாதியினாலையும் பல சோர்வுகள்னாலையும் போராட்டங்கள் நிமித்தமாக தேவனையோட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொற்றணும், அது சுகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஜனங்கள் பிரயாசப்பட்டு தேவனிடத்துல முழுமையா நெருங்க முடியல. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது ஜனங்கள் தொடணும் என்கிற அந்த வாஞ்சை இருந்தது, அந்த வைராக்கியம் இருந்தது. அதன் நிமித்தமாக தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஜனங்கள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற அந்த விசுவாசம் ஜனங்கள் மத்தியில் இருந்த நிமித்தமாக அவங்க உள்ள ஜனங்கள் யாவரும் அந்த வஸ்திரத்தை தொட்டார்கள். தொட்ட யாவரும் சுகம் அடைந்து தேவனுக்கு மகிமையை செலுத்தினாங்க. ஸோ இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இந்த விசுவாசத்தை தேவனுக்கு முன்பதாக நம்ம கனம் பண்ணுவதற்கு தேவன் பல வழிகளில் நம்ம நடத்தி கொண்டு தான் இருக்கிறார், நடத்தத்தான் போகிறார். ஸோ ஆசீர்வாதம் பாஸ்டர் சொன்னது போல என்னென்னமோ நடக்க போகுது, என்னென்னமோ கருத்தை நம்ம பாதையில் நடத்தி கொண்டு போவாரு. ஆனாலும் அந்த விசுவாசத்தை நம்ம பிடித்து கொண்டு அந்த உபத்திரவத்தின் பாதையில தேவனோடு உள்ள உறவுல நம்ம நிலைத்து இருந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஸோ இந்த விசுவாசிக்கும் விசுவாசத்துக்கும் நடுவுல இருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான். நம்மளை அழைத்தவர் தேவன் சாதாரணமாக அழைக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா வாக்குத்தத்தம் கொடுத்து, தரிசனம் கொடுத்து, அழைப்பை கொடுத்து, பல விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து தான் தேவன் நம்மளை அபிஷேகித்து அழைத்து இருக்கிறார். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தேவனோடு உள்ள உறவுல நம்ம நடந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்ம ஜெயம் எடுப்போம். இடையில அக்கினி வந்தாலும் தண்ணீர் வந்தாலும் எது வந்தாலும் நிச்சயமாக நம்ம ஜெயம் எடுப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். ஸோ அதை நம்ம பிடித்து கொண்டு நம்ம தேவனோடு உள்ள உறவுல நிலைப்படுவோம். கடைசியாக தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை மட்டும் நம்ம வாசித்து சுதந்திரித்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17வது வசனம். Acts chapter 15 verse 17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து ஆமென், அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம விசுவாசத்துல இப்ப குன்றி போய் இருக்கலாம். என்னாண்டவரே இவ்வளவு தூரம் வந்துமே என்னோட விசுவாசம் என்ன பலப்படல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இந்த நாள்ல நம்ம வந்திருக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் நம்பி வந்த காரியங்கள் என்னை கைவிட்டுருச்சு. இவ்வளவு நாள் நான் எதை நம்பிக்கொண்டு என் விசுவாசத்தின் பயணத்தை தொடங்கணும்னோ அதுவே மூழ்கிடுச்சு ஆண்டவரே. நான் எப்படி இன்னும் தொடருவேன்? என்னுடைய பட்டணங்கள் எல்லாமே பாழாய் போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்ட்டு இருக்கிற நிலைமையில நம்ம இருக்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் இதற்கு பின்பு திரும்பி விழுந்து போன தாவீதின், அவர் தாவீதின் கூடாரத்தை விழுந்து போகாமல் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. சோ நம்மளுடைய விசுவாசம் குன்றி போயிருக்கலாம், நம்ம நம்பிக்கை அற்ற நிலைமையில நம்ம இருக்கலாம். ஆனாலும் அந்த நம்பிக்கையற்ற நிலைமையில தேவன் நம்மளை அழைத்து உன்னுடைய நம்பிக்கையை நான் திரும்பி புதுப்பித்து உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, சோ நம்ம தேவனோட உள்ள உறவுல நம்ம சற்று குறைவா இருக்கலாம், அவரோட உள்ள ஐக்கியத்துல நம்ம குன்றி போயிருக்கலாம். ஆனா அந்த உறவை தேவன் சரி செய்து அதை செவ்வையாக நிறுத்துவேன். சாதாரணமாக செவ்வையாக பெர்ஃபெக்டா தேவன் நம்ம நிறுத்துவேன் என்று சொல்றாரு. சோ என்னதான் நம்ம நிலைமையில இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து கொண்டு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து செவ்வையாக பண்ணின தேவன் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படியாக மாற்றுவதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17வது வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாம் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம செல்லுவோம். நிச்சயமாக தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென்.